மேரேஜ் இம்பார்ட்டன்ட் தானே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. உங்களை எந்த பொண்ணு முன்னால வந்து என்னை கட்டிக்கோன்னு சொல்லல. அந்த மாதிரி சொன்ன காலமெல்லாம் இருந்தது. நிறைய பெண்கள் வாழ்க்கை அமையாம, வாழ்க்கை துணை கிடைக்காம கடைசியில வந்து தேவதாசியாக அந்த மாதிரி எல்லாம் மாறும் சூழல் இருந்தது. நிறைய பெண்கள் இருப்பாங்க. யாராச்சும் மாப்பிள்ளை கிடைச்சா பெரிய விஷயம். மாப்பிள்ளைன்னு அப்படி கொண்டாடுவாங்க. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த அளவுக்கு பெண்களுக்கு டிமாண்ட், அவ்வளவு விஷயங்கள் நடந்தது. இப்ப பெண்கள் உங்களை எல்லாம் கண்டுக்கிறதே இல்லையே. யாருமே அவங்க பாட்டுக்கு ஒரு ஒரு சுய உலகத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை திருமணம்ங்கிற ஒரு வாழ்க்கை அமைஞ்சா கூட அதுவுமே ஒன்றும் அவ்வளோ ஸ்டேபிளைஸ்டா இந்த காலத்துல இல்லையே. நீங்க பிரம்மச்சரியத்தை ஒழுக்கத்துல நிலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால யாரும் உங்களை வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்ல. ஆனா பண்ணினாலுமே நீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலும் நிலைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு இறைவன் எந்த வாய்ப்பையும் சூழலையும் கொடுக்கிறாரோ அந்த இடத்துல கூட நீங்க வலிமையான மனிதராக அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு இறைவனை உங்களுக்குள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைச்சிட்டு வாங்க. தொடர்ந்து